லட்சுமி ஓ சாப்பிட ஏதாவது வச்சிருக்கிறியா? இப்பமா சாப்பிட்டேன். இப்பதானே டீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. விடிய காலமே சாப்பிட ஏதாவது கண்டிட்டு கிடக்குறியே? இப்ப இல்லம்மா, காலையிலக்கு சாப்பிட்டதுக்கு ஏதாவது வச்சிருக்கிறியான்னு கேட்டேன். போற அவசரத்துல என்னங்க செஞ்சுட்டு நடக்க முடியும்? எங்கயாவது வெளிய சாப்பாடு வாங்கிட்டாங்க. அது சாப்பிட்டுக்கிடலாம். திருவனந்தபுரம் வரை பஸ்ல போகணும்ல 2 மணி நேரம். அப்ப ஏதாவது கொதிக்கிறதுக்கு வச்சிருக்கிறியா? இது பாயே இல்லனா நமத்து போன மிஷினான்னு தெரியல. எமக்கு உறக்கம் வரலன்னா என்ன செய்ய? சும்மா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட பண்டம்லாம் வாங்கி வைக்கணும்ல. இல்லன்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு வாங்கலாம். அதுக்குதான் கேக்கேன். அப்படியே இருக்குமோ? ஏன் லட்சுமினா லட்சுமி தான். பாரு லட்சுமி, ஆமாக்க நல்ல பேசுவாரு. அவர் கேட்டாலே எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல. லட்சுமி என்ன? ஒரு பாட்டு பாடுறத உனக்காண்டி. பாடுங்க நிக்கியாப்போ. சும்மா வரது ஒரு மாதிரி இருக்கு பாட்டால. பாடிட்டே வாங்க, சந்தோஷமா கேட்டுட்டு போலாம்ல. சும்மா இருங்கங்க, ஒண்ணு வேண்டாம். ராணிக்கா சும்மா விளையாடியவ. அவிய என்ன விளையாண்டாவ? பாடட்டா? வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, என் நினைவில் உன் நினைவே சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்குத்தி பூ வரும் முதல் சந்திப்பு, அந்த பாலாற்றில் நீராடவா. அடுத்து நீ பாடு. சும்மா கிடக்குறீல, எனக்கெல்லாம் பாட தெரியாது. என்ன பாடுமா? அன்னைக்கு மாட்டுக்கு பால் கறக்கும்போது இந்த பாட்டு அழகா பண்ணலமா? இவ ஒருத்தி மாட்டி விட்டுட்டாளா? அப்படியே மக்கா உங்க அம்மா பாடுனாலும் பாடா லட்சுமி. சும்மா இருக்கிறீல, ஆட்டக்கார தம்பி எல்லாம் கேப்பான். ஏக்க நாமலாம் கேட்கல. நான் என் பாட்டுக்கு ஆட்ட ஓட்டி, நீங்க பாடுங்க. பாடு பாடு லட்சுமி, கேட்கவல்ல. ஏக்க நீங்க வேற. பாடு, அடுத்த நான் பாடட்டு. சரி சரி பாடி. வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளிக்காலம்மா, அத்தை மகன் ஆசையிலே தொட்ட நானம்மா, சின்ன மூக்குத்தி பூ வரும் முதல் சந்திப்பு, அந்த பாலாற்றில் நீராடவா. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, என் நினைவில் உன் நினைவே சொர்க்கம் தானம்மா. போதும் போதும். முழு பாட்டு பாடுவோம். எங்க அதுக்கு மேல எனக்கு நல்லா தெரியாது. என்ன குமாரி, அம்மா அன்னைக்கு முழு பாட்டு பாடினாலும் இவ்வளவுதான் பாடினாலா? சரி சரி. ஆமா, நீங்க என்னத்துக்கு இங்க மாற திரும்பி இருக்கீங்க? சும்மா இருக்கேன். இங்க கொஞ்சம் பிடிக்க வசதியா இருக்கும்ல. இப்படி திரும்பி இருந்தா கரெக்டா இருக்குவே. முன்னாடி திரும்பி இருந்தா 2 பேருக்கும் இடிக்க மாதிரி இருக்கும். ஓட்டத்துக்கு வசதி இருக்காதுல்ல கருவீத்துக்கு. சரி சரி. எப்ப இன்னொரு 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாமா? ஆமாக்கா போயிடலாம். ராணி உறக்க வருவோம். இல்லனே, சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்கேன். இதுக்குள்ள எங்க சின்ன பொண்ணுதான் கரெக்ட். என் கூட பேசிட்டு வர்றதுக்கு. அவ இல்லாம எனக்குள்ள போர் அடிக்குது. அவ மட்டும் இப்ப குழந்தை உண்டாம இருந்திருக்கணும். ஆட்டகம் மேலையாவது ஏறி படுத்துட்டு வந்திருப்பா. ஆமா, அவ வந்தானா உமால வசந்தி ஓடி வந்திருப்பாள்வ. பையனை உடம்பும்போது என்ன வருத்தம் வந்துட்டால்வே எல்லாரும் சேர்ந்து. படாத கஷ்டப்பட்டுல போனா. அப்படியா? நான் வரல. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வாரிய. ஆமா ஆமா. திருவனந்தபுரம் பஸ் எல்லாம் இங்கதான் நிக்குது. ஏன் லட்சுமி, இங்க வா. டீ கடை ஒண்ணு இருக்குவ. அப்படியே டீயை குடிச்சிட்டு மாதிரி பஸ்ல ஏறலாம். என்னமாக்கா? ஆமா அதுதான். ஒரு டீ குடிச்சிட்டு மாதிரி போவோம். ஆமா லட்சுமி, நிக்க பாரு. முதல்ல நிக்கக்கூடிய பஸ் தான். ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் வா. 2 மணி நேரம் மாதிரி பஸ்ல இருக்கணும். எங்க போனாலும் இந்த டீ காபி பஸ் எடுத்துட்டு கூடாதுலாங்க. அதெல்லாம் ஒண்ணு எடுக்க மாட்டான். நீங்க டிரைவர் கண்டக்டர் யார்ட்டே கேட்டீங்களா? கேட்கலமா, ஒருத்தருமே உள்ள இல்ல. మరి யார்கிட்ட போய் கேட்க? இங்க தானே இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். அப்படியே முதல்ல கண்டக்டர் தான் ஏறுவாரு. டிரைவர் உடனே ஏறி இருந்தாலும் எடுக்க மாட்டாரு. கண்டக்டர் ஏறின உடனே ஏறிடுவோம். லட்சுமி சொல்லியாவலாமா? வா குடிச்சிட்டு போயிருவோம். சரிக்கா. இங்க பயல கூப்பிட்டதுக்கு மட்டும் பிந்துச்சு. சும்மா இந்த டீ காபிலே உட்கார்ந்து இருக்குது. கரெக்டான டைமுக்கு போயிரலாம் லட்சுமி, கவலைப்படாத. சரி சரி. ஐயா என்னெல்லாம் இருக்குது? டீ, காஃபி, பாதாம் பால், பால், பழபஜ்ஜி, பஜ்ஜி, வடை, போண்டா. நீங்களே என்ன சாப்பிடுறீங்க? மக்களே பாதாம் பால் இருக்குமா, குடிச்சு பாக்குறியா? பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள பாதாம் பால் சூப்பரா இருக்கும் பாத்துக்க. நீங்களும் பாதாம் பால் குடிக்கிறீங்களா? குடிச்சே பாத்துருக்க மாட்டேன், அதுக்குள்ள பிடிக்காதுன்றுவா. விலைய பாருங்க, 25 ரூபாய் போட்டுருக்கு. எனக்கு டீ போதும். அந்த 10 ரூபாய்க்கு மிச்சம் பிடிச்சு நீ என்னமா செய்ய போற? என்ன, எனக்கு காபி. நீயாவது பாதாம் பால் குடிச்சு பாரு. நான் குடிச்சிருக்கேன். தூக்கம் கலையணும்னா காபி குடிச்சாதான் நல்லா இருக்கும். பூமாரிக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. சரி சரி. பஜ்ஜி எதுவும் வாங்கட்டா? காலையில அதெல்லாம் மட்டும்
வயித்த கலக்கிற மாதிரி போறதுக்கு இடம் இல்ல. இப்ப ஆமா காலையில இதெல்லாம் வேண்டாம் போ. சரி சரி வெளியே வரதே என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் அது வேண்டாம் இது வேண்டான்னு. என்ன 2 டீ, ஒரு காபி, ஒரு பாதாம் பால், ஒரு வடை. வேண்டாம்னு சொன்னா கேட்காமல. உங்க அப்பா என்னகிட்ட கேட்டிருக்காரு. நம்மளுக்கு வாங்கி தரல, அவர் திங்கிறதுக்கு. தெரியுமா? சரி போ. இப்பா வாங்க உட்காருங்க. குமாரி நீ அந்த பக்கம் போய் இருமக்கா. அம்மா எத்த இங்க இருக்கோம். உட்காருங்கம்மா. ரணிகா வாங்க. சரிம்மா. நல்ல குளிருல லட்சுமி. ஆமாக்கா. ராத்திரி என்ன புழுக்கமா இருக்குது. கொஞ்சம் விடிய காலம் வந்தாதான் அந்த குளிரே தெரியுது. இனி ஒரு 2-3 மாசத்துக்கு இப்படிதான் இருக்கும். என்ன செய்ய அந்த மாடெல்லாம் மேய்க்க போறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? வெயில் ஊர்பட்ட வெயில். ஏமா எனக்கு அடுத்த வாரத்துல பரிட்சை இருக்குல்ல. பரிட்சை முடிஞ்ச பிறகு நான் மாடு மேய்க்க போறேனம்மா. சும்மா கடடி. படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேலையை பாரு. எங்க கஷ்டம் எங்களோட போட்டு. இவளும் கடந்து அந்த வெயில்ல கஷ்டப்பட போறாளாம். பிள்ளை நீ கஷ்டப்படியாலன்னு சொல்லுது. இதுல என்ன தப்பு இருக்குது? வீட்டு வேலைகள் வேலை செய்யறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனா மாடு வேலையெல்லாம் மேய்க்க போக வேண்டாமக்கா. நீ வீட்டு வேலையை பாரு, அம்மா போய் மாடு மேய்க்க போட்டு. வீட்டு வேலையெல்லாம் இப்பவும் அவ தானக்க பாத்துட்டு இருக்கா. இதையும் சேர்த்து செய்யும் சொல்லியா? காலையில நான் போறேன், சாயங்காலம் நீங்க போங்க. 2 நேரம்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. என் பிள்ளைய பாத்தியா லட்சுமி, உனக்கு எப்படி உதவி செய்யன்னு சொல்லியா பாரு. அவ சொல்லிட்டு தெரியுதா? நீங்க செய்ய வேண்டியதுன்னு. இதுக்கு மேல நம்ம வாய் திறக்க கூடாது. தோட்டத்துல போய் உள்ள வேலையை பார்க்கன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வரதில்ல. அங்க வேலை இல்லனால அங்க படுத்துட வேண்டியது. கண்டுபிடிச்சிட்டால. சரி சரி என்ன டீ போட்டுட்டீங்களா? என்ன போட்டுட்டே வாரு. ஆளு எப்படி பேச மாத்துக்கு பாருங்க. என்னங்க டீ எடுத்துக்கிடுங்க. குமாரி அதை எடுத்து அம்மிட்ட கொடு. காஃபி எடுத்துக்கிடுங்க. சரிம்மா. எப்ப எனக்கு? நீ பாதாம் பால் ரெடி ஆகலையா? இந்த ஒரே நிமிஷம் தம்பி. இப்ப தானே கடையை திறந்தேன். கொதிச்சிட்டு இருக்கவே ஒரு 2 நிமிஷம் பொறுங்க, நான் எடுத்து வந்துறேன். சரி சரி. நல்ல டேஸ்டா இருக்கு. வேண்டாம் வேண்டாம்னு எவன் சொன்னவ? அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவேன். அதையும் சும்மா சொல்லி காமிச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க 2 பேரும் எங்க படம் இப்படிதான் சண்டை போட்டே இருக்கீங்க. அமைதியா இருங்க போ. உங்க அம்மையை சொல்லுமாக்கா. அவ தான் கடந்து சகப்புலன்ட்டு வாரா. நான் என் பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு இருந்திருக்கேன். அவரு கடந்து பேசிக்கிட்டு என்னையும் சொல்லியாரு. எம்மா இதெல்லாம் பார்க்கும்போது எங்க வீட்டுக்காரரு எவ்வளவோ பரவாயில்லம்மா. பாத்தீங்களாக்க என்ன பாடுபடுத்தியாரு. நீ சும்மா இரு. என்னங்க பாதாம் பால் எடுத்துக்கிடுங்க. சரி. என்ன சூடா இருக்குது. இவ்வளவு சூடால நான் குடிச்சதே இல்ல. ஆத்தி தர சொல்லணுமா மக்கா? இல்ல பரவாயில்ல. நான் ஜில்லுன்னா பாதாம் பால் குடிச்சிருக்கேன். ஒரு குப்பியில வாங்கி தந்தீங்க அவருக்குமா. குடிச்சு முடிச்ச பிறகு அடியில அந்த பாதாம்லாம் குட்டி குட்டியா வெட்டி போட்டுருந்து. அத சாப்பிட நல்லா இருந்துச்சுல. நீங்களும் நானும் குடிச்சோம்ல ஒரு நாள். எப்போ இதெல்லாம் நடந்து? ஆமா ஆமா. உனக்கு அதெல்லாம் தெரியாது லட்சுமி. ஊருக்காங்க பக்கத்து ஊருக்கு தான் கடை கூட்டிட்டு போகும்போது வாங்கி கொடுத்தேன். எனக்கு அப்ப வாங்கி தரலன்னா நீங்க? நீ வேண்டாம்பா, என்னத்துக்கு இவ்வளவு செலவும்பா. அதனால உனக்கு தெரியாம நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு வந்தோம். நல்ல அப்பனும் அவளும். இது அப்படியே சூடா இருக்குல்லப்பா. இதுக்குள்ள எப்படி பாதாம்லாம் போட்டுக்குமா? போட்டிருக்கு மக்கா, குடிச்சு பாரு. சரிப்பா. லட்சுமி என்னோட 1/2 மணி நேரத்துல போய் சேர்ந்துருவோமா? பெயருவோம் தான் நினைக்கீங்க. எனக்கும் பெருசா தெரியல. அப்படியா? 6 மணிக்கே நல்லா விடிஞ்சிட்டு பத்தியா? ஆமாக்கா வெயில் காலம் தானே. சீக்கிரம் விடிஞ்சிரும் பத்திடுங்க. பிள்ளைகளை இப்பங்க எழுப்பிடணும். போன் ஏதாவது பண்ணணுமா? ஒரு 7 மணி போல எழுப்பிடலாம். இப்பயே வேண்டாம் லட்சுமி. சரி சரிக்கா. அங்கே இருங்க. யா ஒரே தீவனமா இருக்குது. போறதுக்குள்ள அவ்வளத்தையும் அரைச்சி காலி பண்ணிடுவாங்களாட்டு இருக்கு. ஏங்க ஏன் சும்மா இருங்கங்க. எல்லா ஆள்களும் உங்களை தான் பாக்குது. இப்படியே தின்னுட்டே இருப்பாவ. பார்த்தாலே எப்படி பட்டிக்காடு மாதிரி காணிப்பாவ. எனக்கு வயிறு பசிக்கும், நான் திங்க. உனக்கு என்ன செய்வு? யார் பார்த்தாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஐயோ கடவுளே, லட்சுமி தின்னுட்டு போறாவ. அவிய சத்தம் போடுறதுல எல்லாரும் பாப்பாவ மாதிரி. பாருங்க ஏதாவது வயித்த கலக்கனா என்னக்கா செய்ய முடியும்? கொதி விழுந்து அதெல்லாம் முடியுமாக்க? இவ்வளவு பேர் பார்க்கும்போது வச்சு தின்னுட்டு இருக்காரு. யாராவது ஒரு ஆள் கொதி போட்டா என்னன்னு இருக்கா? மாதிரி கக்கூசு வீடுமாத அலையனும் பேண்டுக்கிட்டு. சொன்ன கேட்கணும்ல. வெளி இடத்துல வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கேட்கணும். சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவியல போய் சொல்லிட்டு இருக்கா. லட்சுமி என்ன கொதி போட்டாத. பாருங்க நானா இவிய திங்கறதே கொதி போட போறேன். சரி சொல்லி அவளா சொல்லிட்டு போறாவ. வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீரே அவளத்தையும் தின்னோ. கடலை அவளத்தையும் முடிச்சாச்சா? அதெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிட்டு. கடலை முடிஞ்சிட்டு, சிப்ஸ் முடிஞ்சிட்டு. முறுக்கு மட்டும் தான் இருக்குது. நல்ல போடுப்பா. சாப்பிடுங்கன்னு. சரி சரி. அப்ப அந்த பைய மாதிரி கொண்டு போறதுக்கு லேசா இருக்கும். அவளத்தையும் தூக்கிட்டு சுமக்காண்டாம்ல. 2 லிட்டர் தண்ணி இருக்கு. அதையும் குடிச்சிருங்க. மோர் ஒரு பாட்டில் இருக்குது. அதையும் குடிச்சிருங்க. சரி. குடிச்சிட்டு பைய மாட்டிச்சு அக்கவுண்ட்ல வச்சிட்டு நடந்து வாங்கன்னு.
இது சும்மா இரு. சரி சரி வராம நம்ம திங்கத பாத்து யானை எடுத்து திங்க வேண்டியதுனே நான் திங்கப்படாது காஞ்ச பிசினாரி அங்க மாற திரும்பி என்னத்தையே சொல்லியாருங்க சொல்லிட்டு போறாரு உடு அவன் உன் மோனுக்கு போன் எதுவும் பண்றியா வேண்டாங்க வந்துட்டு இருப்பாம்ல மாதிரி போன் எடுக்கையும் குனிஞ்சி ஏரோப்ளேன் ஒரு பக்கமா சாஞ்சிடப்படாதுலக்க அப்படியெல்லாம் சாய்மா லட்சுமியோ சாய்மா தான் இருக்கும் அதனக்க பெல்ட் எல்லாம் போட்டு நேரா கட்டி வச்சிருக்காவ லேசா குனிஞ்சு அங்க மாற கீழோடி வந்துடப்படாதுல பயமா தாங்க இருக்குவே இப்படி பிளேன்ல எல்லாம் வரத பார்த்தா மாதிரி ஜன்னல் பக்கமா இருந்தாம்னா போன் எடுத்து காதுல வைக்கும் போது பறந்துடப்படாதுல ஆமாமா அதுவும் கரெக்ட் தான் பிளேன்ல ஜன்னல் எல்லாம் பூட்ட மாட்டாவல பூட்டி தான் வைப்பாவ இவனும் திறந்துட்டான் அப்படியும் செய்வான் பத்தியா ஆமா எனக்கு ஜன்னல் சீட் தான் வேணும் ஜன்னல் வழியா நான் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு திறந்து வச்சிட்டு வந்தாம்னா மாதிரி போன் பறந்துரும்லாக்க இங்கயோட அதுக்கம்மா காத்தடிக்கும்லாக்க வானத்துல ஆமா ஆமா லட்சுமி சரி சரி இப்ப அடிக்காண்டா இறங்கி வரட்டு நம்ம பாப்போம் ஆமாக்க தெரியலையே மக்கா நீதான் நல்லா படிச்சிருக்கால மலையாளம் வாசிச்சு பாரு எல்லா போடுகளும் மலையாளத்துல இருக்குது இதை நான் எங்க போய் வாசிக்க ஒவ்வொரு கடை மேலையும் போட வச்சிருக்கும்ல மலையாளத்துல எழுதிருக்கும்ல அதுக்கு கீழே சின்னதுல எழுதிருப்பாவ பாரு தெரியலையேமா நானே இப்பதான் திருவனந்தபுரத்துக்கு முறையா வாரேன் நீ இவ்வளவு கேள்வி கேட்டா அப்படியா உங்க அம்மிட்ட கேட்டு பாரு நானே உங்களுக்கு இப்பதான் அடிக்கணும்னு நினைச்சேன் 100 ஆயிசு நீங்களே கூப்பிட்டியே ஏ அப்பா அப்படியே
போய் டீயை சூடு பண்ணி குடிப்போம்